ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவி, ஜீ தமிழ், அப்புறம் விஜய் டிவி அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க. இவங்க வந்து சுனிதா இவங்களோட நேம். இப்போ வந்து கரண்ட்டாக அண்ணா சீரியலில் ரத்னா அப்படிங்கிற கேரக்டரில் நம்மளோட செந்திலோட சிஸ்டர் கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு நபர் தான். இதுக்கு முன்னாடி மலர் சீரியல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டரில். இங்கேயும் வந்து ஹீரோவோட சிஸ்டர் கேரக்டர் தான். ரொம்பவே சூப்பரான ஒரு கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்றுக்கு நைட் வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. என்னென்னா, அவங்களோட காலில் வந்து அடிபட்டு முட்டி வரைக்கும், கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் பயங்கரமான ஒரு கட்டு போட்டிருக்காங்க. ஃப்ராக்சராக இருக்குமா என்ன அப்படின்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அந்த காலை மட்டும் வீடியோ எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடடா, சுனிதாக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல இருக்குது. அதனால் அந்த கால் அடிபட்டு அதில் வந்து கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் சாங் வந்து போட்டிருக்காங்க. என்னடா இது, இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு நம்மளோட அண்ணா சீரியல். இப்படி ஒரு சூழ்நிலை. ரத்னா வந்து தொடருவாங்களா சீரியலில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக ரத்னா அவங்களா வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சீரியலை விட்டு விலகணுன்னா ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து சீன்ஸ் வந்து கொடுத்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருவாங்க. ரத்னா அவங்களோட முடிவு தான் சீரியலில் இருப்பாங்களா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான், இவங்களே இருக்கணும் அப்படிங்கிறது தான்.